இப்போ நம்ம யூடியூப் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தாலே எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா ஒரு அம்மாவோட ஒரு சூசைட். ஓகே, இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த விஷயம் அப்படின்றது. ஒரு குழந்தை 2வது மாடியிலேருந்து தவறி விழுந்த விஷயம், அது எல்லாமே ரொம்ப வைரல் ஆச்சு அந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போது காமனாகவே நம்ம ஒரு பர்பஸ்ஃபுல்லாக நிறைய என்ன சொல்கிறது, ஒரு ஃபிக்ஸட் பண்ணி ஒரு ப்ராப்பர் கண்டென்ட்டோட ஒரு வீடியோ போட்டாலுமே அது ரீச் ஆகும்போது வேற டைமென்ஷனில் ரீச் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த வீடியோ என்னன்னா குழந்தை விழுந்தது, குழந்தைய வந்து காப்பாற்றும் போது லைக் நெட்டிசன் நம்ம சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் ஆன்லைன் யூசர்ஸ் அவங்க பாட்டு கமெண்ட் அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பொறுப்பு இல்லையா, ஒன்றுமே இல்லையா, குழந்தை இப்படி விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் ஒரு அம்மாவா அப்படிங்கிற மாதிரிலாம். பட் அங்கே இருந்தவங்க, பக்கத்தில் இருந்தவங்க, அந்த அப்பார்ட்மெண்ட் சுற்றி இருந்தவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைய அவங்க கையில் வச்சுட்டு இருக்கும் போது தவறி விழுந்ததா ஒன்று. 2வது, எந்த ஒரு அம்மா பிகாஸ் ஒரு அம்மான்றவங்க 10 மாதம் சுமந்து பெற்று எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த குழந்தையோட வேல்யூ புரியும். எப்படி அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னும் போது அவ்வளோ கேர்லெஸ்ஸாக யாருமே இருக்க போகிறதில்ல. ஒன்று. 2வது, எல்லாருமே நம்ம ஈஸியாக கமெண்ட் போட்டுட்டு போயிடுறோம். அந்த இடத்துல நம்ம இருந்தால் நமக்கு எவ்வளோ வலிக்கும். அந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா நம்மளை எப்படியெல்லாம் பேசும்போது என்ன மாதிரிலாம் நம்ம சஃபரிங்ஸ் கோ த்ரூ பண்ணுவோன்னு யாருமே நினைக்கிறது இல்லை. எதுவுமே நினைக்காம இஷ்டத்துக்கு கமெண்ட் போட்டுறது. அது என்ன யோசிச்சு போடுறது? இப்போது எல்லாருமே ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு இடத்துல நின்று பேசுகிறேன் அப்படின்னா என்னோட ஐடென்டிட்டி தெரியுதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நின்று நான் பேச மாட்டேன், யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன். ஆன்லைனில் ஏதோ ஒரு யூசர் நேம் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், நானும் கமெண்ட் போட்டேன்னு போட்டு போயிடுவாங்க. எந்த தைரியத்தில் அது பண்ணுறது அப்படின்னா, யாரை நம்மளை தெரிஞ்சுக்க போகிறா, யாரை நம்மளை கண்டுபிடிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த ஐடி, எந்த ஃபேக் நேம் வச்சு நீங்கள் பண்ணாலும் உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடரை வச்சு நீங்கள் யார், எங்கேருந்து போட்டிங்க, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக 2 விஷயம் நெட் யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னா ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்மளோட ஆதார் கார்டு கொடுத்துருப்போம் வாங்குறப்போ. 2வது லைவ் ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருப்போம், வீட்டோட லொக்கேஷன் அட்ரஸ் கொடுத்துருப்போம். ஸோ உங்களோட ஐபி அட்ரஸ் வச்சு நெட்வொர்க் வச்சு ட்ராக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். எந்த லொக்கேஷன், ஆதார் கார்டு, தென் எந்த இடத்துலேருந்து யார் கமெண்ட் பண்ணியிருக்கா. அப்போ நீங்கள் சொல்ல முடியாது, இல்லை நான் பண்ணலை, யாரோ ஒருத்தர் என் நேமை யூஸ் பண்ணி சொல்லிட்டாங்கன்னு. நேமை யூஸ் பண்ணுறது செகண்டரி, பட் எந்த நெட்வொர்க்லேருந்து அந்த கமெண்ட் போட்டிருக்கு ஒன்று. அப்போ ஈஸியாக இப்போ வந்து அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். விச் மீன்ஸ் இந்த பர்சனை ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டு வந்துட முடியும். ஒன்று. என்ன பனிஷ்மெண்ட் பண்ணலாம்னா, சும்மா தாங்க கமெண்ட் போட்டால், அப்போ நீங்கள் 100 பேர் போட்டால் 1000 பேர் போட்டால் எல்லாரையும் பனிஷ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் ஆமாம். ஒன்ஸ் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அந்த 1000 பேர் மேலேயே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஒருத்தவங்கள குத்தி தான் கொலை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இப்போ அவங்க அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்ணிக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. விச் மீன்ஸ் அகெயின் பிகாஸ் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ். ஏன்னா அவங்க அவ்வளோ கமெண்ட்ஸை பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ யாருக்குமே ஒரு பொறுப்புள்ள ஒரு அம்மாவாக இருக்கும் போது திரும்ப திரும்ப நீ தப்பு நீ தப்பு நீ தப்புன்னு சொல்லும் போது மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும் கண்டிப்பாக அவங்களுக்கு. ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. ஊருக்கு போயிட்டு அவங்க சூசைட் கமிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இது எப்படி எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, யாரோ ஏதோ கமெண்ட் போட்டு போனாங்க, அதுக்கெல்லாம் சூசைட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு. இப்போ ஒரு காமன் பர்சன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளே இருக்கோம், ஒருத்தவங்க நம்மளை திரும்ப 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 திட்டிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா? என்ன அவன் அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான், எவ்வளோ சூசைடல் லெட்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஏன்னா தரைகுறைவாக பேசிட்டாங்க, என்னை வந்து மானபங்கப்படுத்திட்டாங்க, என்னை இந்த வார்த்தையை சொல்லி திட்டாங்க, அதனால நான் சூசைட் பண்ணுறேன், இதுதான் ரீசன், எத்தனையோ பேர் லெட்டர் எழுதி வச்சுட்டு சாகுறாங்க. அப்போ இது அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ அவங்க அம்மா பண்ணதுக்கு ரீசன், அந்த குழந்தையோட அம்மா பண்ணதுக்கு ரீசன் பப்ளிக் தான் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் இல்லையா? ஓகே, கண்டிப்பாக ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டெம்ப்ட் டு சூசைட், அபேட்மெண்ட் டு சூசைட் அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டில் கொண்டு வரலாம். விச் மீன்ஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அவங்களுக்கு கொண்டு வரலாம். எப்படின்னு பார்த்தோன்னா, ஒருத்தவங்களை கொண்டு போய் கத்தியால் குத்தினாதான் அப்படிங்கிறது கிடையாது. நீ போய் சாவு அப்படின்னு சொன்னாலும் மன உளைச்சல் அவங்க செத்துட்டா அது காரணம் யார், யார் அவங்களை தூண்டுறா, யார் ப்ரொவோக் பண்ணுறா? நீங்கள் இப்போ ஒருத்தவங்க, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்ன ஒருத்தவங்க திரும்ப திரும்ப நீ போய் சாவுன்னு சொல்லும்போது மென்டலி இப்போ நான் வீக்காக இருந்தேன், எமோஷனலி நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னா ஃபார் ஷுர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அந்த விஷயத்தை நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்க ஏன் நம்மளை திரும்ப 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 இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம செத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகும். கண்டிப்பாக அந்த குழந்தையோட அம்மா இறந்ததுக்கு ஆஸ் அ பப்ளிக், ஆஸ் அ காமன் பீப்புள் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? ஒரு நல்ல கமெண்ட் போடுறதுக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய யூடியூபர்ஸ் பேசி நம்ம கேட்டிருப்போம், இந்த மாதிரி பேட் கமெண்ட்டை போடாதீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஒரு சின்ன பேட் கமெண்ட்டு, ஒரு வார்த்தை போடுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது, ஒரு குழந்தை செத்து போயிருக்கும் உங்களால் நல்ல வேலை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் என்னென்ன செக்ஷனில் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி அட்டெம்ப்ட் டு சூசைட், அபேட்மெண்ட் டு சூசைட், அதெல்லாம் அவங்களை பனிஷ் பண்ணலாம். ஐடி ஆக்ட் 66A 84B and C. ஓகேங்களா? என்னென்னா ஐடி ஆக்டை வச்சு ஒரு விஷயத்தை வந்து தூண்டி பண்ணுறாங்க அப்படின்னு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், அதை வச்சு அவங்க மேலே வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். கேஸ் ஃபைல் பண்ணுறது எல்லாமே செகண்டரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா
அந்த பர்சன் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும். இன்னொன்று, ஒருத்தவங்களை நம்ம ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி நம்மள அந்த இடத்துல வச்சு பார்த்து பேசணும். இதே விஷயம் நமக்கு நடந்தா, இல்லை நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு நடந்தா என்ன நிலமையில இருப்போம், நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு. இன்னைக்கு நம்மளோட ஒரு விளையாட்டுத்தனத்தால் கூட சொல்லலாம், ஜாலியாக கமெண்ட் போட்டு போயிடுறது அப்படின்னால ஒரு உயிரே போயிடுச்சு. அது மேபி நமக்கு பார்க்கும்போது 10ஓட 11 ஒரு உயிர் போயிடுச்சுன்றதை தவிர அவங்க ஃபேமிலிக்கு பெரிய லாஸ். ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொன் குழந்தை இருக்குது, இவங்க வந்து 2வது குழந்தை அப்படின்னும் போது ஃபேமிலிக்கு இப்போ லாஸ். 2வது இப்போ எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வளர 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 இந்த விஷயத்தெல்லாம் திரும்ப அந்த குழந்தை மேலேயும் வந்து திணிச்சிட்டு வருவாங்க. ஸோ அதை பண்ணாமல் அட்லீஸ்ட் அந்த குழந்தையாவது நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழ விடுறது தான் அட்லீஸ்ட் நம்ம பண்ணுற ஒரு அடுத்த ஒரு சின்ன நல்ல விஷயமா இருக்கும்.